மெயின் ரோடுக்கு பக்கங்க. சுற்றி நம்மளுக்கு நிறைய மக்கள் குடியிருக்காங்க. நல்லா சென்டரான பிளேஸில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து வெறும் நடந்து வர டிஸ்டன்ஸில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீடு நம்ம கட்டப்பட்ட ஏரியா பார்த்திங்கன்னா 2.5 சென்ட்டுங்க. கம்ஃபர்டபுளாக ஒரு 2 BHK வீடு அழகாக வடக்கு பத்த சைட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா வீடு அமைச்சிக்க ஏரியா தாங்க. சேஃப்டி தான் எல்லாமே ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இந்த வீட்டை பார்த்திங்கன்னா பக்காவான ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியான ஏரியாவில் தான் இந்த வீட்டை விற்பனைக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் PPRamadas சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா 20 அடி ரோடு பேசவோ 54 அடி நீளமோ கரெக்டாக உங்களுக்கு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஃப்ளோர்லேயே வந்து 2 BHK விட 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் ரோடு வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் தாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஸ்டைப் டிசைனில் கொடுத்து லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 9x18. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமுடையில் பார்த்திங்கன்னா வீட்டோட போர்வெல்லு வாட்டர் சம்போ நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு வந்து மல்டி கலரில் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா செக்கு டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரி பார்க் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸ் பென்சில் நமக்கு வந்து செரமெண்ட் ஸ்லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸை ரெடி பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 11x17. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2x4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 எட்ஜஸ்க்கு வந்து மல்டி கலர்ஸில் நம்மளுக்கு ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சவுத் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் எப்போவுமே நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஒன் சைட் வாலில் மட்டும் நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு ஒரு UPS ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் நம்மளுக்கு வந்து வடக்க பார்த்த மாதிரி டோர் ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அழகான பூஜை ரூமுங்க. வாலுக்கு நல்லா நீட்டான டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நம்ம சாமி படம் வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 2 கடப்பாக்கல்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரியாக போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஏரியா தாங்க. அதாவது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னி முறையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 21x6 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வரைக்கும் வால் ஃபுல்லாக, அதாவது ஈஸ்டில் அமைஞ்சிக்கிற வாலில் மட்டும் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது பார்த்திங்கன்னா வீட்டோட க்யூட்டான கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைனிங் ஏரியாவில் கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பெருசாக விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக RCC லேப்ட் கூட நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்டுன்னு சொல்கிற குபேர முறையில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாங்களா. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16x10ன்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக ஒரு மாஸ்டர் பெட்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2x4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் வந்து 2 பெரிய UPS ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாலில் பார்த்திங்கன்னா 3 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் மொத்த வாலுக்கும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு போகிறக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், பிளாக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 4.5x6. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டேப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் இது போக பார்த்திங்கன்னா பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போய் வீட்டோட நார்த் வெஸ்ட், அதாவது வீட்டோட வாய் முறையில் அமைச்சிக்கிற வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாங்களா. 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான டிசைனில் நம்மளுக்கு வந்து இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8x11 சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க.
ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 வாலும் நம்மளுக்கு வந்து பெருசாக விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான கலர் காம்பினேஷனில் ரொம்ப மைல்டாக லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுது. பார்க்குறக்கே இன்னமும் சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம மேலே டெரஸில் போய் என்னங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் ஏரியா பக்கத்தில் வந்து வீட்டோட அவுட்டர் பாத்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு எப்படி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டேப்பில் வந்து க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிவிசி வெயிட்லெஸ்ஸோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க மேலே டெரஸ் போகலாங்களா? டெரஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் ஸ்டேர்கேஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேர்கேஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே மொத்த டெரஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்தாலே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கோ, இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துவைக்கற்கள் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காமல் எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா கோயில்பாளையம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கோயில்பாளையத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோட்டையம்பாளையம், அங்கே தாங்க இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 55 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தான். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.